ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ச் நம்பர் 34 ஐபிஎல். யார் யாருக்கு இடையில நடக்குதுன்னா ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் கிங்ஸ். அவங்களுக்கு இடையில தான் நடக்குது. இந்த மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியம், அதாவது பெங்களூரோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது. ஓகே, இந்த கிரவுண்டோட ஆடுகளம், அதாவது வென்யூ ஸ்டாட்ஸை பற்றி நம்ம கார்த்திக் நம்மளுக்கு விளக்கி விளாவரியா சொல்வாரு. கார்த்திக், யூ கேன் ஸ்டார்ட் நோ. ஓகே. ஆர்சிபி இந்த வருஷம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். இந்த சீசன் வந்து அவங்க ஹோம்ல வந்து 2 மேட்ச் ஆடி இருக்காங்க, 2மே லாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 கேமுமே சர்ப்ரைசிங்கா வந்து நான் பார்த்தது என்னன்னா 180 160 தான் அடிச்சாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் பாயிண்டா இருந்தது. ஏன்னா 200 220 மினிமமா இருந்தால் தான் அட்லீஸ்ட் டிஃபெண்ட் பண்ண முடியும் பெங்களூர்ல. ஸோ அதை வச்சு நம்ம ஆடுகளம் செக்மெண்ட் உள்ள போயிடலாம். ஆடுகளம் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் T20ல சின்னசுவாமி ஸ்டேடியத்துல நடந்திருக்கு. ஒரு 196 T20 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 89 தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க. மீதி இருக்கிற எல்லா டைமும் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 அபோவ். அந்த டைம் பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து சேசிங் தான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க நிறைய டீம். அதாவது விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் இருந்ததுன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து நிறைய பண்ணலான்ட்டு தோணுது. ஸோ ஸ்டாட்ஸும் நம்மளுக்கு அதான் சொல்லுது, சேஸ் பண்ணா நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சேஸ் பண்ணுமா இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 240 அடி? இந்த கிரவுண்ட்ல முக்காவாசி மேட்ச் மேல வந்து சேசிங்ல தான் போயிருக்கு. சேசிங் ப்ரிஃபர் பண்றது நல்லது. குட்டி கிரவுண்டு தானே, அதனால கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு சேசிங். மறக்க கூடாது, அவங்க சேசிங் மாஸ்டரே வச்சிருக்காங்க ஆர்சிபி, விராட் கோலி. அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாட் சொல்றேன் உங்களுக்கு. சின்னசுவாமி ஸ்டேடியத்துல மட்டும் எவ்வளவு சிக்ஸ் அடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு கெஸ் பண்ணுங்க. விராட் கோலி எவ்வளவு அடிச்சிருப்பாரு இது வரைக்கும்? அபவுட் 240 மேட்சஸ் ஆடி இருக்காரு ஓவரால் ஐபிஎல்ல. அதுல சின்னசுவாமியில மட்டும் எவ்வளவு அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சிக்ஸ் ஒரு 90 பிளஸ் இருக்கும். நீங்க எஸ்எஸ் 90 பிளஸ் இருக்குமா? 130. அதுதான் வந்து ஒரே ஸ்டேடியம்ல அதிக சிக்ஸ் அடிச்ச ஒரே பிளேயர் அவர். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேடியம் ஆக்சுவலா சின்னசாமி. 136 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. ஈவன் ஏபிடி, கிறிஸ் கெயில் கூட இல்ல. அதுதான் கொஞ்சம் ஆச்சு. எல்லாமே 100 தான். ஓகே கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்பெஷலான ஸ்டாட்ஸ் நான் எடுத்துன்னு வந்தது. எப்பயுமே சொல்லாங்க, சரி டிஃபரெண்டா ஒன்று சொல்லலான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இங்க டாஸ் வின் பண்ண என்ன பண்றாங்கன்னு சொல்லிடுறேன். கேப்டன்ஸ் டாஸ் வின் பண்ணதே இங்க வந்து மோஸ்டா பவுலிங் தான் சூஸ் பண்றாங்க. நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோ பார்த்த வேன்கடே மாதிரி தான். ஆனா வந்து நம்ம டாஸ் வின் பவுலிங் போனோம். பவர் பிளேல இங்க கொஞ்சம் தலைவலி ஆயிடும் பவுலிங் எடுத்தது. ஸோ டாஸ் வின் பண்ணி நிறைய பேர் பவுலிங் தான் போட்டிருக்காங்க, நிறைய கேப்டன்ஸ். அதுதான் ஸ்டாட்ஸும் சொல்லுது. வின் பர்சன்டேஜும் செகண்ட் பேட்டிங் அப்பதான் நிறைய இருந்திருக்கு. ஸோ சேசிங் தான் வந்து நாளைக்கு மேட்சோட மந்த்ராவா இருக்கும். ஆனா யார் வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியல. உங்களோட தாட்ஸ் அதை பத்தி? நிச்சயமா ஆர்சிபி வந்து டாஸ் வின் பண்ணா ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் 2 வாட்டி ஆடினாங்க, 180 தான் ஸ்கோர் பண்ணாங்க. பத்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த கிரவுண்ட்ல பத்தாது, 200 பிளஸ் வந்து அடிச்சாதான். இப்ப ஆமா, ரிசல்ட் இருக்கும்போது அவங்க ஏன் வந்து 160 முடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆர்சிபில மட்டும் அவேல சூப்பரா இருந்தாங்க. அவே கிரவுண்ட்ஸ்ல வந்து டீம்ஸ் எல்லாம் தோக்கடிச்சாங்க. சென்னையில மும்பை. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ஸோ ஆடுகளத்தை இதோட செக்மெண்ட் க்ளோஸ் பண்ணிடுவோம். செக்மெண்ட் ஓகே, நம்மளோட செகண்ட் செக்மெண்ட் வந்து ஹெவி வெயிட் பஞ்ச். இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவங்க 2 பேருக்கு இடையில ஹெட் டு ஹெட் எவ்வளோ நடந்திருக்கு, அதில் யார் எத்தனை வின் பண்ணியிருக்கா, அவங்களோட ஆவரேஜ் ரன் எவ்வளோ, அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே கார்த்திக், ஸ்டார்ட் பண்ண. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல ஓவரால் ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து பெங்களூர்ல நான் பண்ணிருக்கேன். ஓவரால் ஹெட் டு ஹெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 30 சிபி வந்து 16 அண்ட் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 14 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்பர் ஹேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு இருந்திருக்கு ரீசெண்ட் இயர்ஸ்ல.
ஆனா வந்து ஸ்டாட்ஸ் படி பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் தெரியுது. ஆனா 3 வின்ஸ்லாம் வந்து நம்ம ஹெவி வெயிட் பஞ்ச் சொல்லவே முடியாது. நாக் அவுட் பஞ்ச் ஒரு ஒன் சைடட் கேம் இல்ல. ரைட் கேமா தான் இருந்தது. ஓவரால் ஹெட் டு ஹெட்ல 2 பேர் விளையாடும்போது நடந்திருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் கேமா தான் இருக்கு. ஒன் சைடட் கேம் இருந்தது இல்ல. ஆமா போயிருக்கும் மேபி. அது ஒரு ஒரு 10ல 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் நடந்திருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே ஒரு ஃபைனல் ஓவர் த்ரில்லர் அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல பேட்டிங் பவுலிங்ல வந்து ஓகே நெக்ஸ்ட் இந்த செக்மெண்ட் அதோட முடிச்சிருவோம். ஸோ இதுல வந்து என்ன தெரியுதுன்னா 2 பேருக்குமே ஈக்குவல் ஹெவி பஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 டீம்ஸும் ப்ளே பண்ணும்போது. லாஸ்ட் 5 மேட்சஸ் சொல்லிடுறேன். லாஸ்ட் 5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா வந்து ஆர்சிபி தான் அப்பறம் 3 ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாப் பாத்தீங்கன்னா 2 ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து பஞ்சாப் வந்து லாஸ்ட் 5 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா இங்க ஜெயிச்சதே கிடையாது. பெங்களூர்ல ஆர்சிபி அடிச்சதே கிடையாது. லாஸ்ட் 5 மேட்சஸ் அவங்க விளையாண்டதை வச்சு சொல்றேன். அவே கேம்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனா இதுல சின்னசாமியில பெங்களூர்ல ஜெயிச்சது இல்ல. லாஸ்ட் 5 மேட்ச். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட். ஆனா டீம் நிறைய மாறிடுச்சு இப்ப பஞ்சாப்க்கு. ஸோ ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த சீசன். ஓகே வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன? இவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஆவரேஜ் ஸ்கோர் சொல்லிடலாம். பெங்களூர் பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 162 தான் ஆவரேஜ் ஸ்கோர். அது எனக்கே ஷாக்கா இருந்தது. அட்லீஸ்ட் நான் ஒரு 180 இல்ல 170 நினைச்சேன். பட் 162 தான் ஆவரேஜ் ஸ்கோர். எப்ப பேட்டிங் ஆடினாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அண்ட் செகண்ட் பேட்டிங் ஆடும்போது வந்து 152 இருக்கு. ஒரு 10 ரன்ஸ் கம்மியா இருந்தது ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் வரும்போது. ஆனா நிறைய சேசிங் தான் வின் பண்ணிருக்காங்க. அது ஒரு ஆவரேஜ் தானே தலை, அது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். ஓகே அது எனக்கு தெரிஞ்சு ஓவராலா வரதுனால நினைக்கிறேன். மேபி ஐபிஎல் மட்டும் வச்சு எடுத்தா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது ஓவரால் T20 அந்த டொமஸ்டிக் அண்ட் ஐபிஎல் எடுக்கிறதுனால அது வந்து ரொம்ப கம்மியா தெரியும். ஐபிஎல் எடுத்தாலும் ஒரு 170 to 180 இருக்கும். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பிளேயிங் 11. அதாவது இந்த 2 டீமோட லாஸ்ட் பிளேயிங் 11 வந்து பார்க்க போறோம். ஓகே, நானே சொல்லிடுவா? சொல்லிடுங்க நீங்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்சிபியோட லாஸ்ட் பிளேயிங் 11 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபில் சால்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எப்பயும் போல. நம்பர் 2ல வந்து விராட் கோலி, நம்பர் 3 வந்து தேவ்தத் படிக்கல், நம்பர் 4 வந்து ரஜத் பட்டிதார், நம்பர் 5 வந்து லியம் லிவிங்ஸ்டன், நம்பர் 6 வந்து ஜித்தேஷ் சர்மா, நம்பர் 7 டிம் டேவிட், நம்பர் 8 குணால் பாண்டியா, நம்பர் 9 வந்து புவனேஸ்வர் குமார், நம்பர் 10ல வந்து ஹேசல்வுட், நம்பர் 11ல வந்து எஸ் தயால். அவங்க இம்பாக்ட் பிளேயரா வந்து சுயா சர்மா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி இதுல ஏதாவது சேஞ்சஸ்? மேபி ரஷிக் டார் வர வாய்ப்பு. சுயாஷ்க்கு பதிலாவா? சுயாஷ்க்கு பதில. ஏன்னா இங்க ஸ்பின்னர் போடுறதுக்கு வந்து கான்பிடன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆர்சிபியோட கேப்டன் கொஞ்சம் பிகர் கிரவுண்ட்ஸ்ல தராரு. பஞ்சாபோட மிடில் ஆர்டரும் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, பவர் தான் சொல்ல முடியாது. ஸ்ரேயஸருக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் வீக் தான். அவர் பேர் பண்ணது சிங். அவர் வர வரைக்கும் ஓகே. அவர் வந்துட்டாருன்னா ஓகே. அவர் வரலன்னா கொஞ்சம் ஆக்சுவல் அவர்லாம் ஃபார்ம்ல இல்ல. ஆக்சுவலி ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவுட் ஆயிடுறாங்க லாஸ்ட் ரீசன்ட் மேட்சஸ்ல. மறக்க கூடாது, வதேரா இருக்காரு. வதேரா இருக்காரு. பட் 6 அடிக்கக்கூடிய பிளேயர் இருக்காங்களா கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். மேக்ஸ்வெல் தான் ஒரே ஆள் அடிக்க. ஆமா, வதேரா வந்து 6 பெருசா அடிக்கிற ஆள் இல்ல. அவர் 4 நிறைய டைமிங்ல அடிப்பாரு. பவுண்டரிஸ் தான். பவுல்ஸ் தான் அவரோட கோ டு. 6 வந்து போனஸ் தான் அது. அவர் வந்து ஒரு ஆத்தென்டிக் பேட்டர் மாதிரி, விராட் கோலி மாதிரி தான். ஒரு பவுண்டரி அப்படி 2 சிங்கிள் அது மாதிரி எடுத்துட்டு போயிடுவாரு. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி வந்து அன்சேஞ்சடா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி செட்டில்டு டீம் தான் இதுவும். ஆமா, அவங்க ரொம்ப மாத்த மாட்டாங்க. ஒரு மாதிரி செட்டில்டா தான் இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு. ஆமா. ஓகே, நம்ம பஞ்சாபோட 11 பார்த்துலாமா? பஞ்சாப். ஓகே, பஞ்சாப்ல ஆனா நிறைய சேஞ்சஸ் இருந்தது போன மேட்ச்ல. பேட்டிங்ல வந்து அவங்க நிறைய கோட்டை விட்டனால நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. நீங்க போன மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே 11 சொல்றேன், அவங்க என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பிளேயர் வந்து பிரயான்ஷ் ஆரியா, அவர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க ஆக்சுவலா.
நம்பர் 2ல வந்து பிரப்சிம்ரன் சிங் தான் ஆடியிருக்காங்க. நம்பர் 3ல வந்து ஸ்ரேயாஸ் ஐயர். நம்பர் 4ல வந்து ஜாஷ் இங்கிலீஷ் ஆடியிருக்காங்க போன மேட்ச்ல. நம்பர் 5ல வந்து நேஹல் வதேரா. நம்பர் 6ல வந்து கிளென் மேக்ஸ்வெல். நம்பர் 7ல வந்து ஸ்ரேயான்ஸ் ஷெட்ஜ்னு ஒருத்தர் ஆடியிருக்காரு. அது யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க சொல்லி முடிச்சு. ஓகே. அடுத்ததா வந்து சஷாங்க் சிங் ஆடியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து மார்க்கோ யான்சன். இன்னொருத்தர் புது பிளேயர் வந்து ஜேவியர் பேர்லெட்னு ஒருத்தர் ஆடியிருக்காரு. அப்புறம் வந்து லவனா வந்து அர்ஷதீப் ஆடியிருக்காரு. செஹல் யூஸ் பண்ணியிருக்காங்க இம்பேக்டா. ஓகே. ஸ்ரேயான் ஷெக்டே வந்து ஒரு மும்பை பிளேயர் அவர். அதாவது நம்ம ஹர்திக் பாண்டியா மாதிரி சொல்லலாம். பேட்டிங்ல வந்து டவுன் தி ஆர்டர்ல வந்து 2 சிக்ஸ் அடிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் ஒரு நல்லா போட முடியும். மீடியம் பேஸ் வந்து ஒரு டீசெண்டாக போடுவார். ஒரு 6 நம்புறாங்க பஞ்சாப். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர். ஏன்னா அவர் தான் கேப்டன் பண்ணாரு இந்த வருஷம் மும்பை டொமஸ்டிக் டீம். ஸோ ஒரு க்ளோஸாக பார்த்து தான் இந்த டீம் எடுத்திருக்காங்க அவர். ஸோ ஸ்ரேயான் ஷெக்டே வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக்ல. ஸோ ஐபிஎல்லையும் நல்லா பண்ணி ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி, அபிஷேக் சர்மா அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வருவாருன்னு தோணுது ஃபியூச்சர்ல. ஓகே, பார்க்கலாம். சரி, ஜேவியர் பேர்லெட் அவர் யாரு? ஜேவியர் பார்லெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிபிஎல் பார்க்கும்போது க்ளோஸாக நோட் பண்ணாரு. இந்த கண்டிஷன்ஸ்ல சூப்பராக போட்டார். ஆக்சுவலி ஆஃப் லென்த் வச்சாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு லென்த் அந்த அளவுக்கு இல்லை இந்த மேட்ச்ல. அதனால ஒரு விக்கெட் எடுத்தாரு. வெண்டடிகாவோட விக்கெட்டு போன மேட்ச்ல பாத்துருந்தீங்கன்னா போலர், அதாவது ஜாஷ் ஏசல் ஒரு டைப் ஆஃப் அந்த கேட்டகரியில வர போலர் தான். இந்த லென்த் போடுற போலர் தான். ஷார்ட் பால்ஸ் மாதிரியே தான் இருக்கும் அவர் போற லென்த். ஓகே, நல்ல பேஸ் போடுவார். 145 கிளிக் பண்ணுவார். அது இல்லாம அவங்க போன மேட்ச்ல வந்து ஜாஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அவர் ஓப்பனிங் வந்தா மேபி இன்னும் பவரா இருக்கும் பஞ்சாப். ஒரு சப்போர்ட் இருக்கும், ஸ்டேஸ் இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறதுக்கு. அவங்க நம்பர் 4 யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க நம்பர் 4 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போன மேட்ச். எஸ், போன மேட்ச் வந்து சுத்திட்டாரு முதல் பாலே வருண் சக்கரவர்த்தி. அது கஷ்டம். அந்த மாதிரிலாம் வந்தோடனே வருண் சக்கரவர்த்தி எல்லாம் அதுவும் மிட் விக்கெட்ல ட்ரை பண்ணாரு. கொஞ்சம் ஸ்வீப் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்லயே ட்ரை பண்ணிருக்கலாம். வேணா உங்க ஓப்பனிங் கூட ட்ரை பண்ணலாம். பிரப்சிம்ரன் சிங்கை வந்து கீழே இறக்கி விட்டு ஒன் டவுன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவருக்கு இன்னும் பவர் கேம் இருக்குன்னு நினைக்கிறதான். இந்த டீம்ல இன்னும் பவர் கேம் வந்து டாப்ல பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின்னர் 2 பேருமே ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறாரு. நீங்க பாத்தீங்களா எல்லா மேட்சும் இறங்கி இறங்கி வந்து அடிக்கிறாரு. எல்லாரையுமே யார் போட்டாலும் இறங்கி வந்து அடிக்கிறாரு. ஓகே, இதுல ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ஒரு ஸ்மார்ட்டான பிக்கு. இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? மேபி இந்த ஸ்ரேயான் ஷெக்டேவுக்கு பதிலா வேற யாராவது ஆடிட்டு அவங்க வந்து உள்ள எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. இந்தியன் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி யஷ் தாக்கூர் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். யஷ் தாக்கூர் மேபி பவுலிங் போட்டு முடிச்ச பொண்ணு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு பேட்டரி யூஸ் பண்ண கூட ஒரு வாய்ப்பு. ஆப்ஷன்ஸ் பெருசா இல்லை உங்ககிட்ட வெளியில. அதுவும் சொல்லி ஆப்ஷன்ஸ் பெருசா இல்லை. யூஸ் பண்ணா ஸ்ரேயான் ஷெக்டே தான் யூஸ் பண்ண மறுபடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா? ஓகே, நம்மளோட அடுத்த செக்மெண்ட் வந்து பஞ்சபாண்டவர்கள். ஓகே கார்த்திக், உங்களோட பஞ்சபாண்டவர்கள் யாரு? இந்த மேட்ச்ல யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாஷ் இங்கிலீஷ் நான் சொல்றேன். பஞ்சாப் சைட்ல இருந்து ஜாஷ் இங்கிலீஷ் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் அடிப்பாருன்னு தோணுது இந்த மேட்ச். அவருக்கு ஒரு ஒரு வாகான போலிங் அட்டாக் சொல்லலாம். இந்த லீக்லயே இவங்க தான் வாகான போலிங் அட்டாக். அவருக்கு நல்லா கரெக்டான பேஸ், நல்ல பவுன்ஸ் எல்லாமே தருவாங்க. ஸோ நாளைக்கு ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் ஃபில் சால்ட் 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவர் கன்சிஸ்டன்ட் விராட் கோலியே சூஸ் பண்ணுற மறுபடியும் ஒரு பேங்க் எல்லா மேட்ச்லேயும் ஒரு 30+ ரன்ஸ் அடிச்சிருவாரு. அதுக்கு மேலே அடிச்சாருன்னா அந்த டீம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹர்ஷதீப் சிங் சொல்கிறேன். ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸா இந்தியாவுக்கு வந்து பும்ராவோட அவர் வந்து பிரைமரி பவுலரா மாறிட்டாரு T20ல. எப்போ வந்தாலும் ஒரு விக்கெட் வேணுமா விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. டஃப்பான ஓவர் போடணுமா டஃப்பான ஓவர் பண்ணிட்டாரு. விக்கெட்ஸ் தொட போறாரு நினைக்கிறேன் T20 இன்டர்நேஷனல் இந்தியாவுக்கு. ஸோ ஹர்ஷதீப் வந்து நாளைக்கு மேட்ச் கிளியர் இருப்பாரு பஞ்சாப். நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா நான் வந்து
ஸ்ரேயஸ் ஐயர் சொல்றேன். ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து படும்னு தோணுது மேபி. ஓகே. என்னோட பஞ்சபாண்டவர்கள் சொல்லவா? சொல்லுங்க. ஓகே. என்னோட பஞ்சபாண்டவர்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபில் சால்ட் சொல்றேன். நாளைக்கு சின்ன கிரவுண்டு அடி பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நம்பர் 2ல வந்து நான் விராட் கோலி சொல்றேன். பட் நம்பர் 3ல நான் வந்து பிரயான்ஷ் ஆரியா சொல்றேன். நம்பர் 3ல அவர்கிட்ட நல்ல டீசெண்டான பேட்டிங் இருக்கு. போன மேட்ச்லயும் நல்ல டீசெண்டான பேட்டிங் ஆடினாரு ஆக்சுவலா. அவர் பேட்டிங் ஸ்டைலே சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. நம்பர் 4ல நான் வந்து நேஹல் வதேரா சொல்றேன். நாளைக்கு ஒரு கீயா இருப்பார் நான் நினைக்கிறேன். அட் நம்பர் 5 வந்து நான் அர்ஷதீப் சொல்றேன். ஏஜல்வுட் சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. பட் ஆனா நாளைக்கு அர்ஷதீப் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த கிரவுண்ட்ல. பார்க்கலாம். நல்ல பிக் ஆக்சுவலி ஹர்ஷதீப். அது வந்து ஒரு பேட்டிலே இருக்கு. அது நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்ப்போம் நம்ம. ஓகே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா? ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து மேட்ச் அப்ஸ். குயிக் மேட்ச் அப் சொல்லுங்க கார்த்திக். முதல் மேட்சப் சொல்லிடுறேன். அது சூடான மேட்சப்பா இருக்கும். சால்ட் விசஸ் ஹர்ஷதீப் சிங். அதுதான் வந்து நான் பாக்குறேன். லெஃப்ட் ஆர்ம் சீமர் அகேன்ஸ்ட் பில் சால்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. 4 அடிச்சிடறாரு. எஸ், ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சிடறாரு. அடுத்த பாலே கொஞ்சம் அந்த இன்ஸ்விங்கர் மாதிரி கொஞ்சம் ஃபுல்லரா போட்டோம்னா லெக் சைட்ல ஈஸியா ஆடி விக்கெட் இழந்துடுறாரு. அது நம்ம மும்பை மேட்ச்ல பார்த்தோம். ஸோ அந்த மேட்சப் வந்து ரொம்ப கீயா இருக்கும். நாளைக்கு ஆர்சிபி நல்லா பவர் பிளேல ஸ்கோர் பண்ணோம்னா ஹர்ஷதீப்போட த்ரெட்டை வந்து அவங்க ஃபில் சால்ட் இருக்கணும். அதுக்காக அது பெரிய மேட்சப்பாவே இருக்கும். கேம் டிசைடிங் மேட்சப்பாவே இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. வேற நெக்ஸ்ட் மேட்சப் பாத்தீங்கன்னா வந்து கிருணால் பாண்டியா விசஸ் ஜாஷ் இங்கிலீஷ். ஏன்னா கிருணால் பாண்டியா வந்து எல்லா பேட்டரையும் என்னால ஏமாத்தி போட்டுறாரு. பவுன்சரும் போடுறாரு. நிறைய பேருக்கு பவுன்சர்லாம் வரும். யாரெல்லாம் தொப்பி போட்டாடுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்கப்பா. கிருணால் பாண்டியா இஸ் தேர். பவுன்சர் போடுறதுக்கு ரெடியா இருக்காரு. சரியான ஸ்பீட்ல பவுன்சர் போடுறாரு. பாத்தீங்கன்னா தெரியும். சிக்குன்னு வருது அப்படியே. நம்ம பாஸ் போலிங் போடுறமே போடுறாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாஸ் போலர் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்சப் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது மேட்சப் இல்லை? எனக்கு இதுதான் நாளைக்கு பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் மேட்சப் இருக்கு. யுஸ்வேந்திர சகலுக்கு ஒரு மேட்சப்ஸ் இருக்கு. ஓகே, அவங்க சகலை கடைசியா எப்படி போடணும்னு கத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சகலை யூஸ் பண்றது. ஜிதேஷ் அது ஒரு இம்பார்ட்டன்டான பேட்டிலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜிதேஷ் சர்மா கிட்டயே ஒரு பேட்டில் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். யூசிக்கு 2 விக்கெட் இருக்கும். இப்போ 2 பேருமே பயங்கரமான பேட்டில் தான். நான் 2 பேருமே 6 அடிக்க பார்ப்பாங்க. கண்டிப்பா சகல் பண்ணுவேன். விக்கெட் விழ வாய்ப்பு. ஓகே, நான் 2வது பேட்டில் சொல்றேன். ஜாஸ் ஹேசல்வுட் விசஸ் பிரப்சிம். இந்த பேட்டில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட சொன்னல இறங்கி வந்து ஆடுறாருன்ட்டு எல்லா பாலும். எனக்கு தெரிஞ்சு ஜாஷ் ஹேசல்வுட் போற லென்த்துக்கு வந்து இவர் இறங்கினாருன்னா கொஞ்சம் டேஞ்சர் நினைக்கிறேன். தெரிஞ்சு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அந்த பேட்டில். ஆனா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான பேட்டில் இருக்கு. ஏன்னா ஆர்சிபி வந்து பவர் பிளேல நல்லா பவுலிங் போடுறாங்க இந்த சீசன். நோட் பண்ணீங்க. அது ஆர்சிபி எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா 1 விக்கெட் ஆர் 2 விக்கெட் எடுத்துடுறாங்க. எப்படியாச்சும் எடுத்துடுறாங்க. யாராச்சும் ஒரு மேட்ச் புவனேஷ்குமார், ஒரு மேட்ச் ஹேசல்வுட் அண்ட் புவனேஷ்குமார் தான் அது காரணம். 2 பேரு தலா ஒரு விக்கெட் எடுத்துடுறாங்க. இல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு விக்கெட். இன்னொரு மேட்சப் வந்து புவனேஷ்குமார் விசஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் நான் சொல்றேன். வாய்ப்பு இருக்கு. ஏர்லி விக்கெட்ஸ் விட்டாங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 3 ஓவர் 4 ஓவரே தந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் புவிக்கு. கண்டிப்பா பெங்களூர்ல வந்து விக்கெட் தான் தூக்க முடியும். நம்ம டிஃபெண்ட் பண்ற ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். வந்து குவைட்டா வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா 4-6 அடிப்பாங்க தான். ஸோ புவனேஷ்குமாருக்கு நினைக்கிறேன் ஸ்ரேயசருக்கு அகேன்ஸ்டா. இன்னொரு பெரிய மேட்சப் ஒன்று சொல்றேன். குணால் பாண்டியா விசஸ் நம்ம சஷாங்க் சிங். அந்த பேட்டில் எப்படி இருக்கும்? நான் ஹையா ரேட் பண்ணுவேன் இந்த மேட்சப் ஆக்சுவலா. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க குணால் பாண்டியாக்கும் நாளைக்கு சஷாங்க் சிங்குக்கும் பேட்டில் பத்தி? குணால் பாண்டியா சஷாங்க் சிங் பேட்டில் ஒரு ஓகே. சஷாங்க் சிங் அண்ட் குணால் பாண்டியா மேட்சப்ஸ் பத்தி சொல்லணும்னா நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஹீரோஸ் எல்லாம் பேச மாட்டாங்க. அது நீங்க நோட் பண்ணிருக்கீங்க நிறைய வாட்டி. ஏன்னா அவங்கதான் வந்து அந்த அந்த ஒரு இம்பாக்ட கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார்ட் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப 2001 வேர்ல்ட் கப்ல இந்தியாவின் போது
ஜஹீர் கான் பாத்தீங்கன்னா 6 ஓவர்ஸ்ல 10 ரன்ஸ் தான் கொடுத்துருப்பாரு. ஆனா அதை பத்தி யாருமே பேசல. எல்லாரும் பேசுனது பாத்தீங்கன்னா வந்து டோனி வந்து அடிச்சாரு, கம்பீர் ரன் அடிச்சாங்க அப்படிதான் பேசினாங்க. மத்தபடி ஜஹீர் கானுக்கு யாருமே அந்த கிரெடிட் கொடுக்கல. அவருதான் அந்த அடித்தளம் ஸ்டார்ட்டை போட்டுட்டு அவர்தான். 10 ஓவர்ல வந்து அவங்க எவ்வளவு ஒரு 40 தான் அடிச்சாங்க. சரி, சஷாங்க பத்தியும் நிறைய பேர் பேச மாட்டாங்க. அண்டர் ரேட்டட் டேலண்ட். விஷயத்துல இந்தியா கார்டுனா நல்லா நினைக்கிறேன் அவரு. சோ அந்த மேட்சப் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேப் போட்டு ஆடாதீங்க சஷாங்க் சிங், அது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பவுன்சர் கண்டிப்பா உண்டு உங்களுக்கு. ஜித்தேஷும் அதே லிஸ்ட்ல இருக்காரு. கரெக்ட், ஜித்தேஷும் அதே லிஸ்ட். மும்பையோட அவங்க ஜெயிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து ஒரு 15 பால் 40 அடிப்பார். பாத்தீங்கன்னா அந்த மேட்சோட டிஃபரன்ஸ் கடைசியில 6 ரன்ல ஜெயிப்பாங்க அவங்க மும்பை ஆர்சிபி. அது டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணவர் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா? போயிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே கார்த்தி, யார் ஜெயிப்பா? நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்து ஸ்ட்ராங்கா வருவாங்கன்னு தோணுது. அவங்க லாஸ்ட் கேம் வந்து வின் பண்ணிட்டு வராங்க. இந்த லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண கான்ஃபிடன்ஸ் அப்படியே எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. இங்க வந்து நிறைய 6 அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா. பஞ்சாப்க்கு தான் நாளைக்கு வின் பண்றாங்க. நாளைக்கு பஞ்சாப் தான் வின் பண்ணணும். ஓகே, என்னை பொறுத்த வரையும் நாளைக்கு மேட்ச்ல வந்து ஆர்சிபி ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், ஆர்சிபி ஜெயிச்சா ஒரு பிளே ஆஃப், அப்புறம் வந்து ஃபைனல் போற வாய்ப்பு கூட இருக்கும் அவங்களுக்கு. ரைட்டா? ஆமா, கன்சிஸ்டன்ட்டா பிளே ஆஃப்ஸ் போயிடுறாங்க. ஸோ பிக்ஸ் பண்ணிட்டு பண்றாங்க ஆர்சிபி. அது ஜஸ்ட் ஒரு சீசன் ஒரு மேட்ச் அவே தான். ஜெயிச்சாங்கன்னா கப் அவங்களுக்கு தான். அவங்க ஃபைனல் மட்டும் நல்லா ஆடிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம், இந்த வருஷம் 18th இயர் ஆஃப் ஐபிஎல்ல 18th சட்டை போட்டுக்கிறாரு, கப் வாங்குறாரான்னு பார்க்கலாம். ஓகே, ப்ரெடிக்ஷன் இது வரைக்கும் நம்ம இந்த சீசன்ல பண்ண ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க 8, நான் 7. இன்னைக்கு மேட்ச், நேத்து மேட்ச் யார் சொல்லியிருந்தீங்க? டிசி அண்ட் நான் டிசி சொல்லியிருந்தேன், நீ எம்ஐ சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். டிசி அண்ட் ஆர்ஆர்னா மேட்ச்ல வந்து நேத்து ஜெயிச்சதுனால நீங்க 8-7. இன்னைக்கு மேட்ச் யார் சொன்னோம்? இன்னைக்கு மேட்ச் வந்து நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் மும்பை சொன்னா நீங்க எஸ்ஆர்எஸ் சொன்னீங்களா? நான் எஸ்ஆர்எஸ் சொன்னேன், காவியாக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்க தான் மும்பை சொன்னீங்க. என்னோட ஸ்டார் பேட்டர் வந்து நான் பிரியான்ஸ் ஆரியா சொல்றேன். ஸ்டார் பவுலர் வந்து நான் யுஸ்வேந்திர சகல் சொல்றேன். அவங்களோட எக்ஸ் டீம். பார்க்கலாம். ஆமா, பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டு என்ன செலிப்ரேஷன் இருக்குன்னு செக் பண்ணலாம் யுஸ்வேந்திர சகல். என்னோட ஸ்டார் பேட்டர் வந்து விராட் கோலிக்கு ஆப்போசிட்டா போட விடுவாங்களா? விராட் கோலிக்கு ஆப்போசிட்டா போட விடுவாங்களா? வாய்ப்பு இருக்கு. விராட் கோலி வந்து நிறைய ஃபுல் ஃப்ளோல அடிச்சிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா எடுத்து வந்து தைரியமா குடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களோட ஸ்டார் பேட்டர், ஸ்டார் பவுலர்? என்னோட ஸ்டார் பேட்டர் பாத்தீங்கன்னா வந்து ஜாஷ் இங்கிலீஷ் தான் சொல்றேன். ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து நாளைக்கு வந்து ஆர்சிபிய டிஸ்ட்ராய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலிங் அட்டாக்கே டிஸ்ட்ராய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ஒரு மினி சூரியகுமார் யாதவ் சொல்லலாம். அவரோட ஃபுல் ரன்ஸ் பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த விக்கெட்ஸ் தான் அடிப்பாரு. அங்க அடித்தாலே பவுல் வந்து எப்படி ஃபீல்டு வைக்கணும், எந்த பிளான் போடணும் நெக்ஸ்ட் யோசிக்கிறதுக்குள்ளே போயிடும் கேம் சீக்கிரமா கைவிட்டு. ஸோ ஜாஷ் இங்கிலீஷ் தான் நமக்கு நல்ல ரன் ஸ்கோர் பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார் பவுலர் வந்து நான் ஹர்ஷதீப் சொல்றேன். ஓகே, பார்க்கலாம் நடக்குதா. அந்த ஃபில்சால்ட் மேட்சப் தான் ஏதோ கொஞ்சம் கீயா இருக்கும்னு தோணுது நாளைக்கு மேட்சுக்கு. ஆர்சிபி நல்லா பண்ணணும், பஞ்சாப் நல்லா பண்ணணும். அதை ஃபில்சால்ட் எடுத்தாங்கன்னா ஆர்சிபி ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரு 160 or 180. ரெண்டு டீம் பேட்டிங் ஆனாலும் சொல்றீங்களா? யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் 170 வரும். 175 வந்துடும். நானும் அதே சொல்றேன், 171 சொல்றேன் நான். ஓகே, பார்க்கலாம். அதுதான் வந்து இருக்கும்னு தோணுது. ஓகே, இதோட இந்த செக்மெண்ட்டை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இழுத்து சாத்திடலாம். நிறைய பேசிட்டு நீங்க ஆக்சுவலி நிறைய டாபிக் கவர் பண்ணோம் எல்லா பிளேயரை பத்தியும். ஓகே, ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருக்கா? நம்ம போன மேட்ச்ல ப்ரெடிக்ட் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய சிக்ஸர்ஸ் வருது. இன்னைக்கு நடந்துட்டு இருக்க மேட்ச்ல ஆக்சுவலி வந்ததே மொத்தமா 5 6 தான்.
தெரியுமா உங்களுக்கு? இல்ல நான் பார்க்கல. இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். இதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. எஸ்ஆர்ஹெச் அவங்களோட முதல் 6 எப்ப தெரியுமா அடிச்சாங்க? 17th ஓவர்ல. 17th ஓவர்லயா? ஆஹா. ஆமா, 160 தான் ஸ்கோர் பண்ணாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் தான் அவங்களோட முதல் 6 அடிச்சது. அதுதான் வந்து இந்த சீசன் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவும் எஸ்ஆர்ஹெச் தான் வந்து கொஞ்சம் கோட்டையை விட்டாங்க. ஏன்னா சிஎஸ்கேவும் டூபே வந்த பிறகுதான் 6 வருது. இங்கேயும் ஹென்ரி கிளாசன் வந்த பிறகுதான் வருது. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அடிச்சாங்க. ஆனா வந்து எல்லாச்சும் அடிக்கிறது இல்லைங்க. போன சீசன் மாதிரி இல்லை. ஓகே, அவ்வளவுதான். ஃபைனல் தாட்ஸ்னா நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நாங்க கம்மியாவே ப்ரெடிக்ட் பண்றோம். இதுக்கப்புறம் வியூவர்ஸ் அதிகமா ப்ரெடிக்ட் பண்ணி மொக்காகிறதுக்கு நாங்க விரும்பல. ஓகே, இதோட இந்த வீடியோவை இழுத்தி சாத்திடலாம். ஓகே, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அடுத்த மேட்ச்ல. ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஃபீட்பேக் இருந்தால் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. பை கைஸ். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். புது வியூவர்ஸ் ஒரு இருக்காரு, சப்ஸ்கிரைபர் 38ல இருந்து 39 போயிடுச்சு. எப்படியா? நான் பார்க்கவே இல்லை. போச்சு, நீங்க பண்ணீங்களான்னு தெரியல. 13 போச்சு. இன்னும் ஒன்று வந்துச்சுன்னா வெற்றிகரமாக அடைஞ்சிடலாம் நம்ம. ஓகே ஓகே, 40 போயிடலாம், கவலைப்படாது. சப்போர்ட் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. ஓகே வியூவர்ஸ், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் மாதிரி பண்ணலாம் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு. ஓகே, ஸோ வீடியோ முடிச்சிருவோம் நாங்க இதோட. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ ஒன்று வரும் ஸ்டேடியம்ல, நாங்கள் என்ன பண்ணோன்ட்டு. அந்த வீடியோ ஒன்று பண்ணலாம். அது பண்ணுவோம் நம்ம. வரோம் ரீசெண்ட் டேஸ்ல பண்ணிடலாம் நம்ம அப்கமிங் வீக்ஸ்ல. ஓகே, ஆக்சுவலி சிஎஸ்கே வீடியோவே நாங்க எடுத்து வச்சிருக்கோம், அது போடல இன்னும். அது வந்துடும் உங்களுக்கு. நிறைய கண்டென்ட்ஸ் வருது. ஸோ வீடியோஸ் பாருங்க, பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. அப்போதான் வந்து நிறைய சஜஷன் போவோம், வீடியோ மோட் இதுவாகும், அப்போ நிறைய வியூஸ் வருவாங்க. ஓகே, பை கைஸ், பை. நாளைக்கு மீட் பண்ணலாம்.